கன்னியாகுமரி மூக்குத்தி அம்மன் கதையை தெரியுமா? திருவிதாங்கூரில் ஒரு பனையேறும் தொழிலாளி. அவருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள். 4வது குழந்தையும் பெண்ணாகப் பிறந்தது. இனி மீண்டும் பெண் குழந்தை பிறந்தால் உயிரை விடுவேன் என்று சபதம் செய்தார். அடுத்த குழந்தையும் பெண்ணாகப் பிறக்க அவர் உயிரை விட முடிவு செய்தார். ஒரு பாம்பு புற்றுக்குள் தன் கையை விட்டார். பாம்பு கடித்தால் இறந்துவிடலாம் என்ற எண்ணம். ஆனா அவர் கையில் பட்டது ஒரு ஒளிவீசும் மாணிக்கக் கல். அதை மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் அவருக்கு பொன்னையும் செல்வத்தையும் கொடுத்தார். அன்றிரவு மன்னரின் கனவில் ஒரு சிறுமி தோன்றி, அந்த கல்லில் எனக்கு மூக்குத்தி செய்யலாமா என்றாள். அவள் அந்த ஊரின் அம்மன். அந்த மாணிக்கத்தால் செய்யப்பட்ட மூக்குத்தி அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. கடலில் சென்ற படகுகள் கூட திசை மாறிப் போயின. அதனால்தான் இன்று வரை அந்த ஆலயத்தின் கிழக்கு வாசல் மூடப்பட்டு தெற்கு வாசல் வழியாக தரிசனம் செய்யப்படுகிறது.